என் பெயர் மீரா. வயது 25. நான் ஓர் அனாதை இல்லத்தில் ஆசிரியையாகப் பணிபுரிகிறேன். என் மனம் சில வருடங்களுக்கு முன் இழந்த என் மகனின் நினைவுகளால் நிறைந்தது. அவனைப் போலவே இருந்த சந்துரு என்ற 5 வயதுக் குழந்தையைக் கண்டதும் என் இதயம் உருகியது. அவனைக் கண்டவுடன் ஒரு விசித்திரமான ஈர்ப்பு எனக்குள் ஏற்பட்டது. அவன் என் கைகளைப் பிடித்துக்கொண்டு, அம்மா, நான் உங்களுடன் இருக்கட்டுமா என்று கேட்டான். அவனை என் சொந்த மகனாக தத்தெடுக்க முடிவு செய்தேன். என் மகனின் நினைவுகள் அவன் வடிவில் வந்தன. இந்த கனவு ஒரு பெரிய புதிருக்குள் என்னை இழுக்கும் என்று நான் அப்போது அறிந்திருக்கவில்லை. சந்துருவை தத்தெடுக்கும் நடைமுறைகளை தொடங்கினேன். ஆவணங்களை தயார் செய்யும்போது சந்துருவின் பெட்டியில் ஒரு பழைய மங்கிய காகிதத்தைக் கண்டேன். அது ஒரு கிழிந்த கடிதம். அதில், என் மகனை பார்த்து கொள்ளுங்கள், உண்மை ஒரு நாள் வெளிவரும், இந்த முகவரி என்று தவிப்புடன் எழுதப்பட்டிருந்தது. கடிதத்தின் அடியில் ஒரு அரைமறைந்த முகவரி இருந்தது. அது ஒரு புறநகர் பகுதியின் முகவரி போலத் தெரிந்தது. என் மனம் குழப்பமடைந்தது. சந்துருவின் தாய் ஏன் இந்த கடிதத்தை இங்கு விட்டுச் சென்றாள்? அவள் ஏன் அவனை கைவிட்டாள்? இந்த முகவரி எதற்கு? உண்மை ஒரு நாள் வெளிவரும் என்ற வாசகம் ஒரு பெரிய ரகசியத்தை மறைத்திருப்பதை உணர்த்தியது. அந்த மர்மக் கடிதம் என் மனதில் ஒரு விதையை விதைத்தது. சந்துருவின் தாயின் தவிப்பு எனக்கு புரிந்தது. அவளின் கதையின் மர்மத்தை அவிழ்க்க வேண்டும் என்று தீர்மானித்தேன். மறுநாள் கடிதத்தில் இருந்த முகவரியை தேடிப் புறப்பட்டேன். அது ஒரு சிறிய கிராமத்திற்கு இட்டுச் சென்றது. அங்குள்ள ஒரு வயதான பெண்மணி அந்த முகவரி ஒரு குடும்பம் வாழ்ந்த இடம் என்றும் அவர்கள் பல வருடங்களுக்கு முன் துயரமான சம்பவத்திற்குப் பிறகு ஊரை விட்டுச் சென்று விட்டதாகவும் கூறினார். அந்த கிராமத்தில் ஒரு இளம் பெண் கர்ப்பமாக இருந்ததாகவும் அவள் திடீரென காணாமல் போனதாகவும் சொன்னார். சந்துருவின் தாய் அவளாகத்தான் இருக்க வேண்டும் என்று எனக்கு புரிந்தது. கிராமத்தில் இருந்த மருத்துவரை சந்தித்தேன். அவர் கௌரி என்ற அந்த பெண்ணுக்கு பிரசவம் பார்த்ததாக கூறினார். கௌரி ஒரு ஏழை குடும்பத்தைச் சேர்ந்தவள். அவளின் கணவன் விபத்தில் இறந்தான். பிரசவத்தின் போது பெரும் சிக்கல் ஏற்பட்டது. குழந்தையை காப்பாற்ற பாடுபட்டேன். ஆனால் தாயை காப்பாற்ற முடியவில்லை என்று கண்கலங்கினார். என் நெஞ்சில் இடி விழுந்தது போல் இருந்தது. சந்துருவின் தாய் இறந்து விட்டாளா? அப்போது இந்த கடிதத்தை யார் எழுதினார்கள்? இந்த கடிதத்தில் உள்ள கையெழுத்து கௌரியினுடையதல்ல என்று டாக்டர் சொன்னபோது நான் குழப்பத்தில் ஆழ்ந்தேன். டாக்டர் தொடர்ந்து பேசினார். கௌரியின் மரணத்திற்குப் பிறகு குழந்தையை பார்த்து கொள்ள யாரும் இல்லை. அவளின் குடும்பத்தினர் குழந்தையை ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டனர். வேறு வழியில்லாமல் அந்த குழந்தை அனாதை இல்லத்திற்கு அனுப்பப்பட்டது என்றார். ஆனால் இந்த கடிதம் யார் இதை எழுதியது என்று நான் கேட்டேன். டாக்டர் தயங்கினார். கௌரிக்கு ஒரு நெருங்கிய தோழி இருந்தாள். அவளின் பெயர் பிரியா. அவள்தான் கௌரியின் இறுதி நாட்களில் அவளுடன் இருந்தாள். ஒருவேளை இந்த கடிதத்தை அவள் எழுதியிருக்கலாம் என்று டாக்டர் ஒரு புதிய துப்பை கொடுத்தார். பிரியாவை சந்திக்க உடனடியாக புறப்பட்டேன். பிரியாவை சந்தித்த போது அவளின் கையில் இருந்த கடிதத்தை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்தாள். இது என் கையெழுத்து என்று அவள் ஒப்புக்கொண்டாள். அவள் அழ ஆரம்பித்தாள். கௌரி என் தோழி. அவள் இறந்தபோது என் மகனை எப்படியாவது காப்பாற்று, அவன் வாழ வேண்டும் என்று கெஞ்சினாள் என்று பிரியா கண்கலங்கினாள். நான் மிகவும் ஏழை. குழந்தையை வளர்க்க வசதியில்லை. வேறு வழியில்லாமல் இந்த கடிதத்தை எழுதி அந்த குழந்தையை அனாதை இல்லத்தில் சேர்த்தேன். கடிதத்தில் உள்ள முகவரி கௌரியின் கணவரின் குடும்ப முகவரி என்று விளக்கினாள். சந்துருவின் தந்தை குடும்பத்தின் முகவரியுடன் அந்த பணக்கார வீட்டிற்குச் சென்றேன். கதவை திறந்தவர் சந்துருவின் பாட்டி. அவர் என் கையில் இருந்த கடிதத்தையும் சந்துருவின் புகைப்படத்தையும் பார்த்ததும் அதிர்ச்சியில் உறைந்தார். இந்த குழந்தை இவள் கௌரிதானே என்று நடுங்கிய குரலில் கேட்டார். என் மகன் ஆனந்த் கௌரியை காதலித்தான். ஆனால் எங்கள் குடும்பம் ஏழை பெண்ணை மருமகளாக ஏற்க மறுத்தது. ஆனந்த் வீட்டை விட்டு வெளியேறி திருமணம் செய்து கொண்டான். அவன் விபத்தில் இறந்ததும் கௌரியையும் அவளின் குழந்தையையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டோம். அது எங்கள் குடும்பத்தின் மிகப்பெரிய தவறு அழுதாள். நான் பாட்டியிடம் கௌரிக்கு என்ன நடந்தது என்று கேட்டேன். அவள் கண்ணீர் விட்டாள். கௌரி இறந்ததை விபத்து என்றுதான் நினைத்தோம். ஆனால் என் மகன் ஆனந்தின் நண்பன் ஒருவன் கௌரியின் மரணம் விபத்தல்ல, அது ஒரு கொலை என்றும் என் 2வது மகன் ரவிதான் அதற்கு காரணம் என்றும் சொன்னான் என்று நடுங்கிய குரலில் கூறினார். என் உடம்பெல்லாம் நடுங்கியது. சந்துருவின் தாய் கொலை செய்யப்பட்டாளா? ரவி கௌரியின் சொத்துக்காக அவளை கொன்றான். குழந்தை பிறந்தால் சொத்து சந்துருவுக்குச் சேரும் என்பதால் ரவி அவளை கொன்றுவிட்டான் என்று பாட்டி விளக்கினார். நான் ரவியைச் சந்திக்கச் சென்றேன். அவன் தன்னை ஒரு அப்பாவியாக காட்டிக்கொண்டான். கௌரியின் மரணத்திற்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று மறுத்தான். நான் அவனிடம் சந்துருவை அனாதை இல்லத்திலிருந்து அழைத்து வந்திருப்பதாகவும் அவன்தான் கௌரியின் மகன் என்றும் சொன்னேன். ரவி முகம் வெளிரினான். உண்மை ஒரு நாள் வெளிவரும் ரவி என்று உறுதியாகச் சொன்னேன்.
அவன் கோபமடைந்தான், என்னை அவமானப்படுத்தினான். நான் சந்துருவின் பாட்டியுடன் பேசினேன். அவளும் நீதியைப் பெற விரும்பினாள். ரவியிடம் பண பலமும் செல்வாக்கும் இருந்தது. எங்கள் போராட்டம் எளிதாக இருக்காது. கௌரி கொலை செய்யப்பட்டதற்கான ஆதாரங்களை தேடினோம். ரவி மிகவும் புத்திசாலி. எந்தத் தடயமும் இல்லை. சாட்சி சொல்ல வந்த நண்பனும் பயந்து விட்டான். ஒரு நாள் சந்துருவின் பாட்டி ஆனந்தின் பழைய அறையை சுத்தம் செய்யும்போது ஒரு சிறிய ரகசிய அலமாரியைக் கண்டார். உள்ளே ஒரு பெட்டி இருந்தது. அதை திறந்தபோது என் கண்கள் விரிந்தன. அதில் ஒரு பழைய வீடியோ டேப் இருந்தது. அதை ஓடவிட்டு பார்த்தோம். அதில் ரவி கௌரியுடன் சண்டையிடும் காட்சியும் ரவி கோபத்துடன் கௌரியை தள்ளும் காட்சியும் தெளிவாக பதிவாகியிருந்தது. இது கௌரியின் கொலைக்கான நேரடி ஆதாரம். ஆதாரத்துடன் காவல்துறைக்குச் சென்றோம். ரவி முதலில் நம்ப மறுத்தான். ஆனால் வீடியோ டேப்பைக் கண்டதும் அவன் அதிர்ச்சியடைந்தான். அவனால் எதுவும் பேச முடியவில்லை. வீடியோவில் பதிவான காட்சிகள் கௌரியின் மரணம் ஒரு கொலை என்பதை நிரூபித்தன. ரவி உடனடியாக கைது செய்யப்பட்டான். சந்துருவின் பாட்டி நிம்மதி பெருமூச்சு விட்டார். தன் மகனுக்கும் மருமகளுக்கும் நீதி கிடைத்தது. செய்தி நாடெங்கிலும் பரவியது. ஒரு அனாதை இல்லக் குழந்தை தன் தாயின் கொலைக்கு நீதி பெற்றுத்தந்தது. ரவிக்குச் சட்டப்படி தண்டனை கிடைத்தது. கௌரியின் சொத்து சந்துருவுக்குச் சேரும்படி நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. சந்துருவின் உண்மையான முகவரி இப்போது வெளிப்பட்டது. சந்துருவின் பாட்டி தன் பேரனைக் கண்டதும் பெரும் மகிழ்ச்சியடைந்தார். தன் குடும்பம் செய்த தவறை உணர்ந்து சந்துருவை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டார். என் முயற்சிகளால் தான் நீதி கிடைத்தது என்பதை உணர்ந்தார். அவர் சந்துருவை நானே தத்தெடுக்க வேண்டும் என்று விரும்பினார். நான் சந்துருவை தத்தெடுத்தேன். அவன் என் சொந்த மகன் ஆனான். சந்துருவுக்கு இப்போது ஒரு புதிய குடும்பம். அவனுக்கு ஒரு அம்மா, ஒரு பாட்டி. எங்கள் வீடு மகிழ்ச்சியால் நிரம்பியது. சந்துருவின் பாட்டி கௌரியின் நினைவாக ஒரு அறக்கட்டளையை நிறுவினார். நானும் அதன் நிர்வாகப் பொறுப்பை ஏற்றேன். நான் அறக்கட்டளை பணிகளில் முழு கவனம் செலுத்தினேன். என் வாழ்நாள் முழுவதும் நான் கண்ட கனவு இப்போது நனவானது. என் மகனை இழந்த வலி இப்போது சந்துருவின் வருகையால் மறைந்துவிட்டது. அவன் என் வாழ்க்கைக்கு புதிய அர்த்தம் கொடுத்தான். சந்துருவும் ஆரோக்கியமாக வளர்ந்தான். அவன் பள்ளிக்குச் சென்று மகிழ்ச்சியாக படித்தான். அம்மா, நான் உங்களுடன் இருப்பது எனக்கு மிகவும் பிடித்துள்ளது. நீங்கள்தான் என் உண்மையான அம்மா என்று அவன் சொன்னான். என் கண்களில் கண்ணீர் திரண்டது. சந்துருவின் கதை ஊடகங்களில் பெரிய அளவில் வெளிவந்தது. நான் மற்ற அனாதை குழந்தைகளுக்கும் உதவ வேண்டும் என்று தீர்மானித்தேன். நான் அனாதை இல்லத்தில் தொடர்ந்து பணியாற்றினேன். பல குழந்தைகளுக்கு ஒரு தாயாக, வழிகாட்டியாக இருந்தேன். சந்துருவும் என் சமூக பணிகளுக்கு முழு மனதுடன் ஆதரவாக இருந்தான். அவன் என் வழியை பின்பற்றி மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்று தீர்மானித்தான். அவன் சட்டக் கல்வி பெற்று ஏழை எளிய மக்களுக்காகவும் அனாதை குழந்தைகளின் உரிமைக்காகவும் போராடினான். நான் பெருமையுடன் அவனை பார்த்தேன். என் மகனின் இழப்பு சந்துருவின் வடிவில் எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையையும் ஒரு புதிய நோக்கத்தையும் கொடுத்தது. என் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் இந்த சமூகத்தின் ஒவ்வொரு குழந்தைக்கும் பாதுகாப்பான எதிர்காலத்தை உருவாக்குவதற்காகவே இருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.